எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, அதிகாரப்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்க பெரிய ஆண்டிச்சி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். போற வழி எல்லாமே ரொம்ப பசுமையான ஒரு இடமா தான் இருக்கு. அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் கூட ரொம்பவே அமைதியான சூழலும் பசுமையான நிலையில் தான் இருக்கு. இந்த கோயில்ல சிறப்பு பூஜை திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடக்கும். இந்த கோயில் உள்ள நுழையிறப்பயே நம்மள வரவேற்கிறது அங்க கம்பீரமா உட்காந்துருக்க முனீஸ்வரன் தான். அந்த முனீஸ்வரனை பார்க்கறப்பயே நமக்கு கண்டிப்பா ஒரு நிமிஷம் உடல் சிலிர்க்கும். நாங்க அங்க ரீச் ஆன கொஞ்ச நேரத்துல பூசாரி எல்லா சிலைகளையும் பூஜைக்காக தயார்படுத்திட்டு இருந்தாரு. நாங்க போனது ஒரு திங்கக்கிழமை வாக்குல போனோம். நாங்க போன மெயின் காரணமே அங்க பொங்கல் வச்சு சாமியை வழிபடுறது தான். ரொம்பவே தெய்வீகமா அங்க இருக்கிற ஒரு சிலையும் அமைஞ்சிருந்தது. கொஞ்ச நேரத்திலே பூஜைக்கான மணியை எழுப்புனாங்க. மற்ற தெய்வங்களுக்கு பூஜை நடத்திட்டு அப்புறம் தான் இந்த கோயிலோட கருவறையை திறப்பாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்கு. இங்க கேட்டு வரவங்களுக்கு அந்த சாமி கிட்ட இருந்து வில்ற பூ தான் சாமி தர உத்தரவு. இதை கேட்கறதுக்கு தான் இங்க நிறைய பேர் வருவாங்க. யாருமே இல்லை சக்தி உறுதி ஐயா. நீ சலவே ஆண்டவரே இருந்து சொல்லி அர்த்தகுமாரி ஐந்து மத்தினி அறியாத போவதா ஏற்பட்ட பரிணாயி அம்மா உன் சத்தியம் வரது ஓடிக்கிட்டு போடுவது பந்தக்கோமா ஏய்மா உன்ன அம்மா நீ கேக்குறாங்க அம்மா எப்படி கேக்குறாங்க நீங்க யாருமே இல்லையே என் அம்மாவுக்கு நாளும் உண்டோ கத்தி தெரியும்
பூஜை முடிச்சிட்டு வெளியே வந்தப்புறம் நாங்கள் செஞ்ச பொங்கலை வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கொடுத்தோம். அந்த காலத்தில் ஊர் பாடின்னு வந்தது செம்படார்கள் வரக்குள்ள ஒரு பெரிய ஆலாமரமும் ஒரு சேம்ப மரமும் இருந்துச்சாம். அந்த புத்து புதார்கிட்ட ஒரு புத்து இருந்துச்சாம். அங்கே வந்து செம்படார்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கினாங்களாம் ஊர் பாடிட்டு வந்து. அப்போ வந்து ஊர் பாடிட்டு வந்து தங்கும் போது என்ன பண்ணாங்களாம், அந்த உடுக்கையும் ஒரு பரமத்தடியும் விட்டுட்டு போயிட்டு தான். அந்த விட்டுட்டு போகும்போது விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இது ஒரு அந்த ராத்திரி வந்து என்ன பண்ணிச்சான், ஊர்கவனை கூப்பிடுச்சான். ஊர்கவனங்கிட்ட 3 தடவை கூப்பிடுச்சான். ஊர்கவனை காதலியே போட்டுருக்கான். கடைசியாக போய் ஊர்கவனை காது மேலே அடிக்குவோம். அந்த ஊர்கவனை வந்து பார்க்கவும், ஊர் ஜனங்களெல்லாம் கூட்டின்னு வந்து பார்க்கவும் ஒருத்தர் ஒரு உடுக்கையும் ஒரு பரமத்தடியும் இருந்ததான். அந்த இடத்துல தான் புத்தா வளர்ந்து அப்படியே கோயிலாக உருவாக்கப்பட்டது. கோயிலுக்கு பின்னாடியே கொஞ்ச தூரத்தில் இன்னொரு அம்மன் இருக்காங்க. அவங்க தான் படுத்த வாக்கில் இருக்கிற பெரிய ஆண்டிச்சி அம்மன். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது இங்கே இருந்த நடுக்கல் வழிபாடு. இது பெருசாக இங்கே யாரும் கவனம் கொள்ளலை, ஆனால் இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த அமைதியான சூழல்ல இருக்கிற இந்த கோயிலோட அழகையை ரசிச்சுட்டு நாங்க இன்னைக்கு இந்த கோயிலிருந்து விடைபெறுறோம். மறுபடியும் உங்களை நாங்க இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் KT5.